ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் ஐஸ்வர்யா வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. மகாவும் ராஜலட்சுமியும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் அவங்கள செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ப்ரெக்னென்ட் லேடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னோட பொறுப்பு டாக்டர், நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் வராங்க. 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் சூர்யா வந்து ஸ்வேதாவை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வீல் சேரில் தள்ளி கூட்டிகிட்டு வராங்க. மகாவும் ராஜலட்சுமி வரும்போது ஆப்போசிட்டில் சூர்யா வந்துடுறாங்க. மகாவை பார்த்துட்டு ஒரு புக்கை வச்சு ஃபேஸை மறைச்சிடுறாங்க. ஐயோ இவ இதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. மகாக்கு எதுவும் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்வேதாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைம் ஐஸ்வர்யாவும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. மகா வந்து சூர்யாவை பார்த்துடுறாங்க காருக்குள்ளே இருக்கத. சூர்யா வந்து நல்ல வேளை நம்மளை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே ஒன்னால தான் ஸ்வேதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மகா அங்கே வந்திருக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் நீ கேட்க வேண்டியதானே மகாட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், உன் கூட வச்சு மகா என்ன பார்த்தானா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மகா வந்து காரில் வரும்போது யோசிச்சுட்டே வராங்க. வீட்டுக்கு வந்ததும் ராஜலட்சுமி வந்து சித்ரா தேவியும் கௌதமையும் பிடிச்சி திட்டுறாங்க. ஒரு பொண்ணை நீ இப்படி தான் பார்த்துப்பியா உன் ஒய்ஃபை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இனிமேல் உங்கள் 2 பேருக்கும் அவளை பார்த்துக்கிறது தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மகாவும் அட்வைஸ் பண்ணுறாங்க கௌதம்க்கு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.